வணக்கம். நற்றினையின் 386வது செய்தி சேவை ஜூன் 12, 2016 வைகாசி மாதம் 30ஆம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் முன்பு ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வரும் 15ஆம் தேதி முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஊழியருக்கு 300 ரூபாய் லஞ்சம் கொடுக்க மறுத்ததால் தாமதமான சிகிச்சையால் மகனை பறிகொடுத்த தந்தை போலீசில் புகார் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகரம் கூலிப்படையினர் கட்டுப்பாடின்றி கொட்டமடித்து கொண்டாடும் நகரமாக மாறி வருகிறதா என தமிழக அரசுக்கு திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மியூசிக் அகாடமியில் வழங்கப்படும் கர்நாடக இசை அட்வான்ஸ்டு டிப்ளமா படிப்பில் சேர ஜூலை 1ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று செய்திகள் பரவி வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து இந்திய உயர்கல்வி தொழில்நுட்ப நிறுவனமான IIT-யிலும் சுரங்கவியல் படிப்புக்கு இந்த ஆண்டு முதல் மாணவியர் சேர்க்கப்படுகின்றனர். இந்திய செய்திகள். கிறிஸ்தவ திருச்சபையின் விரோத போக்கினால் தன்னுடைய பாட்டி மது ஜோசனா அகோரியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போனதாக பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா வேதனை தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மக்களின் வசதிக்காகவும் விரைவில் டிராம் ரயில் போக்குவரத்து தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கர்நாடக அமைச்சருடன் மோதல் போக்கை கடைபிடித்த பெண் போலீஸ் DSP அனுபமா ஷெனாயின் ராஜினாமா கடிதத்தை கர்நாடக அரசு நேற்று ஏற்றுக்கொண்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் அருகே லட்டு தயாரிக்கும் இடத்தில் நேற்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் லட்டு தயாரிக்கும் பணி 2 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் இணைக்கப்பட்டுள்ள 6 தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக கர்நாடக அரசு தரப்பில் எழுத்துப்பூர்வ வாதம் உச்சநீதிமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பாஜக MLA ராஜேந்திர டாடு மற்றும் அவரின் உதவியாளர் பலியாகினர். இந்தோ திபெத்திய எல்லை போலீஸ் படையில் சேர முன்பணம் செலுத்த கூறி போலியாக அனுப்பப்படும் பணி நியமன கடிதங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடிகர் கலாபவன் மணி மரணம் தொடர்பான வழக்கை CBI வசம் ஒப்படைக்க கேரள அரசு முடிவு செய்துள்ளது. தென்மேற்கு பருவமழை துவங்கிய நாள் முதல் கேரளாவில் நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த பலத்த மழை வரும் திங்கட்கிழமை வரை தொடரும் என வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான 7வது சம்பள கமிஷன் பரிந்துரைகள் வரும் ஆகஸ்ட் 1 முதல் அமல்படுத்தப்படும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டத்தில் செல்போனை சார்ஜ் போட்டுக்கொண்டே பேசிய விமலா என்ற 28 வயது இளம்பெண் செல்போன் வெடித்து உயிரிழந்தார். ஹரியானாவில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஜீன்ஸ் அணிய கட்டாய தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு தடை விதித்துள்ளது. மதுரா கலவரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட SP திவிவேதி மனைவிக்கு உள்துறை அமைச்சகத்தில் சிறப்பு அதிகாரி பணி வழங்கப்பட்டுள்ளது. அயல்நாட்டுச் செய்திகள். மலேசியாவில் இந்து கோயிலை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளனர். IS தீவிரவாத அமைப்பின் 2015ஆம் ஆண்டு வருமானம் ரூபாய் 6,700 கோடி என அமெரிக்க கருவூலத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாலத்தீவு அதிபரை கொல்ல சதி திட்டம் தீட்டிய வழக்கில் முன்னாள் துணை அதிபருக்கு 15 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாகிஸ்தானுக்குள் நுழைந்து குண்டு வீசி தாக்கும் அமெரிக்க விமானங்களை ராணுவம் சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சயீத் கூறியுள்ளார். வணிகச் செய்திகள். தங்கம் 1 கிராம் 2,818 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 44 ரூபாய் 40 பைசா. கடந்த ஒரு வருடத்தில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $50 தொட்டிருக்கும் நிலையில் கச்சா எண்ணெய் விலை $60 வரை சென்றால் கூட நிதி பற்றாக்குறை மற்றும் பணவீக்கம் அதிகரிக்காது என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் சர்க்கரைக்கு 25% வரி விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. பெரும்பாலான ஊழியர்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்வதற்கு விரும்புவதாக சமீபத்திய ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. பொதுத்துறை வங்கிகளுக்கு மூலதன நிதியாக ரூபாய் 1.2 லட்சம் கோடி தேவைப்படும் என்று மூடிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஹராரேயில் நடைபெறும் முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி ஜிம்பாப்வே அணியை முதலில் பேட் செய்ய அழைத்து 168 ரன்களுக்கு சுருட்டியது. 7வது முறையாக ஒலிம்பிக் போட்டிகளில் லியாண்டர் பயஸ் விளையாட வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் சூப்பர் தொடர் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய நட்சத்திர வீராங்கனை சாய்னா நேவால் உலகின் நம்பர் 2 வீராங்கனையான இகான் வாங் என்பவரை
21-8, 21-12 என்ற நேர் செட்டுகளில் வீழ்த்தி இறுதிப் போட்டிகள் நுழைந்துள்ளார். லண்டனில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி போட்டித் தொடரில் ஜெர்மனியை வீழ்த்தும் வாய்ப்பை இந்தியா கோட்டைவிட ஆட்டம் 3-3 என்று டிரா ஆனது. பிரான்சில் தொடங்கிய யூரோ 2016 கால்பந்து தொடரின் முதல் போட்டியில் ருமேனியா அணியை பிரான்ஸ் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி கணக்கை தொடங்கியது. ரோஸ் பவுல் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் மெக்சிகோ ஜமைக்கா அணிகள் மோதின. இதில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது. பிரேசிலில் வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குகிறது. இந்நிலையில் இந்த போட்டிக்கான அணிவகுப்பில் துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ரா இந்திய தேசிய கொடியை ஏந்தி பங்கேற்பார் என இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. பிரான்சில் கடந்த வாரம் நடைபெற்ற பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து விலகிய ஸ்பெயினின் ரபேல் நடால் விம்பிள்டன் போட்டியிலிருந்தும் தற்போது விலகியுள்ளார். திரைச்செய்திகள். கபாலி பாடல்களின் 30 வினாடிகள் முன்னோட்டம் இணையத்தில் வெளியானதால் படக்குழு அதிர்ச்சியில் உள்ளது. இளம் நடிகைகள் பலரும் அம்மாவாக நடிக்க தயங்கும் காலகட்டத்தில் மிக துணிச்சலாக 15 வயது பெண்ணுக்கு தாயாக அம்மா கணக்கு படத்தில் நடித்துள்ளார் அமலா பால். அடுத்த ஆண்டு தனது 25வது படத்தில் நடிக்கிறார் ஜெயம் ரவி. இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.